எல்லா அரசியல் கட்சிக்கும் எதை பற்றி வேணும்னாலும் கருத்து சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்குது. இவர்களுக்கு தகுதி கிடையாது, அவர்களுக்கு தகுதி கிடையாது என்ற வாதத்தை நான் ஏற்பதே கிடையாது. ஏன்னா பல தருணங்களில் நாங்கள் கருத்து சொல்லும் பொழுது உடனே காங்கிரஸுக்கு இந்த 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 கருத்தை சொல்கிறதுக்கு யோகிதை கிடையாது அப்படின்லாம் பல தடவை விமர்சனம் வைப்பாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறதே கிடையாது. இந்த நிகழ்கால நிகழ்வுகளை பற்றி அந்தந்த எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், எந்த அரசியல் கட்சியுடைய பிரமுகராக இருந்தாலும் தன்னுடைய கருத்தை சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம்ன்றது நேற்றே நான் சொல்லிட்டேன், மிகவும் வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஒரே ஒரு பெண்ணின் தந்தை என்ற முறையில் நான் கவலைப்படுகிறேன். அந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவம் மிகவும் துயரம் அளிக்கிறது. அந்த பெண்ணுக்கு சரியான மன உறுதி இருப்பதால் தான் அது வெளிப்படையாக ஒரு புகார் கூட கொடுக்க முடியுது. அந்த குடும்பம் படுற வேதனையை நானும் படுகிறேன் என்ற என் வருத்தத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு இப்பொழுது நீதிமன்றம் ஒரு சிறப்பு காவல் படையை அமைச்சிருக்கிறாங்க. 3 அதிகாரிகள், பெண் அதிகாரிகளை வைத்து அமைச்சிருக்கிறாங்க. அவங்க அறிக்கை வரட்டும். இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஒருத்தரை கைது செய்திருக்கிறாங்க. இது இந்த ஒவ்வொரு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது தண்டனை தான் அரசாங்கம் வாங்கி கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பொது இடங்களில் இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே யார் வேணாலும் போகிற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காமல் அங்கே ஐடி கார்டு வச்சுட்டு வர மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஆனால் சமுதாய விழிப்புணர்வும் வர வேண்டும். பெண்களை ஒரு எந்த கோணத்தில் ஆண்கள் பார்க்கிறார்கள் என்பதில் சில குளறுபாடு இருக்கிறது. அதற்கு குடும்பத்தில் வளர்ப்பிலிருந்தே ஆண்களுக்கு பெண்கள் நமக்கு சமம், அவர்களை ஒரு அடையும் பொருளாக மட்டும் பார்க்காமல் அவர்களையும் ஒரு சம உறுப்பினர்களாக பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த சமுதாயம் ஆண் பிள்ளைகளை வளர்த்தது. அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னா இதை ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர் சொல்ல முடியாது. அந்த இடத்துல அந்த கேம்பஸில் இன்னும் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான், அது கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் இருக்க யூனிவர்சிட்டி. டெஃபினட்டாக அது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆக்சஸ் ஈஸி ஆக்சஸ், யார் வேணாலும் உள்ள கேம்பஸ்குள்ளே போயிட்டு வரதுக்கு முன்னாடி இருந்துக்க முடியாது, இதை பண்ணியிருக்கலாம். ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், வேதனை அடைகிறேன். அவங்க சுறுசுறுப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒருத்தர் அக்யூஸ்டுன்னு ஒருத்தரை கூட இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எல்லா சம்பவத்தையும் அரசாங்கம் தடுக்க முடியுமா, காவல்துறை தடுக்க முடியுமான்னு கேட்டால் தடுக்கிறது சிரமம். ஏன்னா அது இண்டிவிஜுவல்ஸ் பண்ணுற விஷயத்தை அவங்களால எப்படி தடுக்க முடியும்? அந்த அளவுக்கு எந்த ஒரு சமுதாயத்திலும் பண்ண முடியாது. இப்போ அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு புது நியூ இயர் ஈவனிக்கு ஒருத்தர் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் 10 பேரை மோதிட்டார். அதை தடுக்க முடியுமான்னு கேட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு தான் எல்லாம் பண்ண முடியும். சமுதாயம் விழிப்போடு இருக்க வேண்டும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி பொது இடங்களிலே பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கு அரசாங்கம், காவல்துறை முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷன் சரியா போகுதா இல்லையான்றதுக்கு ஒரு பெட்டிஷன் கோர்ட்ல போட்டிருக்காங்க. இப்போ கோர்ட் மானிட்டர்ட் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3 காவல்துறை அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகள், பெண்களை நியமித்திருக்கிறாங்க. அவருடைய அறிக்கை வரட்டும். இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாமா? டெஃபினட்டா பெட்டரா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இந்த எஃப்ஐஆர் லீக் ஒரு டெக்னிக்கல் கிளிச்சால லீக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மை அப்படியே லீக் ஆயிருந்தாலும் ஏன் வெளியிட்டாங்கன்னு தெரியல. யார் அதில் டவுன்லோட் பண்ணி பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இரண்டாவது ஒரு குற்றவாளியை ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஒருத்தரை அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. இந்த பேக்ரவுண்ட் இருந்த ஆள் இவ்வளவு ஃப்ரீயா எப்படி நம்மள லீகல் சிஸ்டத்துல வெளியே வந்தாருன்னு தெரியல. அது இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு பொறுப்பு. அதனால ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர்ன்றதை நான் ஏற்றுக்கிறேன். இன்னும் டைட்டன் பண்ணி தான் ஆகணும். காவல்துறை டைட்டன் பண்ணி தான் ஆகணும். அரசாங்கம் இதற்காக கவனம் செலுத்தி தான் ஆகணும். சிசிடிவி ஏன் வேலை செய்யலைன்றது யூனிவர்சிட்டி தான் அந்த இதை அந்த அந்த யூனிவர்சிட்டி தான் பதில் சொல்ல வேண்டும். யூனிவர்சிட்டி அது ஆஃப்டர் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. அங்கே போய் ஒரு சிசிடிவி ஃபெயில் ஆகுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்க முடியாது. அதற்கு கண்டிப்பாக யூனிவர்சிட்டிக்கு யார் பொறுப்பாக இருக்கிறாங்களோ அதுக்கு பதில் அளித்து தான் வேணும். அது யூனிவர்சிட்டி அதற்காக நடவடிக்கை எடுக்க தான் வேணும். அதனால் நான் எந்த வகையிலும் டிஃபெண்ட் பண்ணலை. அது வேலை செஞ்சிருக்கணும், சிசிடிவி வேலை செஞ்சிருக்கணும். வேலை செய்யாதது தவறு. தட்டி கொடுக்குற மாதிரி இல்லையா? நான் தான் கண்டிக்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன், இன்வெஸ்டிகேஷனை வரவேற்கிறேன், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றேன். இது பப்ளிக் அவேர்னஸ் ஆயிடுச்சு.
இதில் வந்து போயிட்டு இதில் பண்ணுறதுனால ஆக்கப்பூர்வமான சமுதாய மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும், டயலாக் நடத்தணும், பசங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி கிளாஸ் நடத்தணும், லீகல் சிஸ்டமை டைட்டன் பண்ணணும் தான் பண்ண இல்லையா. நான் ஐ டோன்ட் பிலீவ் இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை நான் சொல்கிறேன், நான் ஒரு கேட்டகோரிக்கலாக சொல்கிறேன். இதற்காக சமூக வலைதளங்களில் எனக்கு வந்து விமர்சனம் வரும். இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட் நான் ரொம்ப நம்புறதே கிடையாது. நான் ஐ பிலீவ் இன் பாலிடிக்ஸ் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் டிஸ்கஷன். சும்மா அந்த சம்பிரதாயத்துக்காக போராட்டங்கள்னு சொல்றது கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து பண்றாங்க அப்படியே. அந்த போராட்டங்கள் வந்து ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்டாலாம் மாறுறது கிடையாது. எந்த ஒரு போராட்டமும் பீப்புள்ஸ் மூவ்மெண்டா மாறாது. பீப்புள்ஸ் மூவ்மெண்டா ஒரு போராட்டம் வர்றது வேற. அதனால இந்த அரசியல் கட்சிகள் அவங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருக்கு, அவங்களை தடை செய்யக்கூடாது. துண்டு பிரசுரம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் துண்டு பிரசுரம் கொடுக்குறவங்களை தடுக்கக்கூடாது. போராட்டம் நடத்துறவங்களுக்கு அவர்களுக்கு என்று ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா நான் ஒரு எதிர்கட்சியின் உறுப்பினர், மத்தியில் எனக்கு தெரியும், எங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்லேயே பேச இடம் கொடுக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிக்கு போராடுவதற்கு, அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு கண்டிப்பாக இடம் ஒதுக்கி தர வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.